Yashoda madam, I think your job is done. Thank you very much, James sir. No, please. Thank you. உள்ள சீன் கலக்கல். என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன். எதுக்கு கும்பிடுற? பண்ண ஆக்டிங்க்கு ஒரு மசாலா டீ கிடைக்காதா? ஷூர் சார். நான் ஒரு மசாலா டீ ஃபார் அவர் ஃப்ரெண்ட் டாக்டர் பிபிவி. பாத்தீங்களா, நான் எங்கேயும் போகல, என்னோட ஹாஸ்பிட்டல்லே ஜாயின் பண்றேன். இந்த ரூமர் என்னோட காம்படிட்டர்ஸ் என்னோட க்ரோத்தை பார்க்க முடியாம ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்க. I trust our hospital and you should also. சார், உங்க கீமோதெரபியை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாமா? இது கூட லைவ் எடுப்பீங்களா? ஓகே, கம் ஆன். எனக்கு கேன்சர். உண்மையை சொல்ல, நீ போய் சொல்லிட்டு இருக்க. இல்ல, நான் செத்துக்கிட்டு இருக்கேன் நரகத்துல. Oh my God! யசோதா மேடம் இப்படி எப்படி பண்ணாங்க? ஒரு நிமிஷம் ஃபோன் போடுறேன். ஹலோ, பிபிக்கு இப்பதான் டைரக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சது. ஆனா அவருக்கு கேன்சர் இல்லைன்ற விஷயத்தை விட நீங்க கொடுத்த ஷாக் தான் மேடம் பெருசா இருக்கு. உங்ககிட்ட ஏன் அப்படின்னு கேட்கல மேடம். ஒன்று நீங்களே பேசுங்க. பிபி, நீ ஒரு கேன்சர் மாதிரி. எப்படிப்பட்ட கேன்சரா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது ஆன்காலஜிஸ்டான என்னோட டியூட்டி. பாருக்கு நடந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. சத்யா வந்து நியாயத்தை பண்ணுங்கன்னு கேட்டான், பண்ண. நீங்க எல்லாரை பத்தி யோசிச்சீங்க, ஆனா இன்னொரு பத்மா பத்தி கொஞ்சம் யோசிக்கலையா? நீ யோசிச்சியா? நாங்க யோசிச்சோம். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் பத்மா கிட்ட சொல்லிடலான்னு நாங்க நினைச்சோம். ஆனா அவர் ஒத்துக்கல. உனக்கு கேன்சருங்கிற பொய்யை விட நீதான் கேன்சருங்கிற உண்மை பத்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தோன்னு அவர் சொன்னார். வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி. சிரிச்சா சிரிக்கும், அழுதுன்னா அதுவும் அழும். ஆனா நீ அந்த கண்ணாடியவே உடைச்சிட்ட. அடிப்பட்டது உனக்குதான். இதை விட என்ன ஒரேடியா கொண்டு இருக்கலாம்ல? அதுவும் தோணுச்சு. உன்னை கண்டு அந்த நம்ம வெட்டி கோவத்துல பொண்ணுன்னு தோணுச்சு. ஆனா நான் உன்ன மாதிரி கொலைகாரம் இல்லைல்ல. கிரைம் பண்ணி எவ்வளோ ராயெல்லாம் சுத்த முடியாதுல்ல. டெஃபினட்டா மாட்டிப்பேன். என் பாறை வீட்டுல சத்தியமே எண்ண முடியாது. அதுக்குதான் உன்னை வழியிலேயே அழிக்கணும்னு நினைச்சான். அழிச்சோம். என்னை அழிச்சிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி எதிரிலேயே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே மொத்த கதையும் சொன்னல.
நீ எவ்வளவு பெரிய சாடிஸ்ட்னு தெரியுமா? சார், எங்க கதைய நீங்க தான் சார் சொல்ல சொன்னீங்க. எனக்கு உங்க இன்வால்வ்மெண்ட் பிடிச்சு போய் நம்ம கதைய நீங்க கேட்காமலே சொன்ன. பகை உள்ள வரைக்கும் தான் சார் நம்ம எதிரிங்க. பகை தீர்ந்து போனதுக்கு அப்புறம் நீங்க என்னோட கிளைண்ட், நான் உங்களோட இன்சூரன்ஸ் மேனேஜர். இது சாடிசம் இல்ல சார், ப்ரொஃபஷனலிசம். பேச்செல்லாம் பேச்சா இருந்தாலும் வீச்சுன்னு வந்துட்டா வீச்சாதான் இருக்கணும். என்னோட லைஃப் ட்ராஜடி நினைச்சேன், ஆனா காமெடியா. ஃபைன் ஃபைன். என் மேல உனக்குள்ள பகை தெரிஞ்சிருச்சு. எனக்குள்ள இருக்கிற கில்ட் நீங்கிடுச்சு. I'm feeling emotional now. எனக்கு பாரு டான்ஸ் பார்க்கணும் போல இருக்கு. கூட்டிட்டு போறியா? ஷூர் சார். சாரி சத்யா, சாரி. பாரு கிட்ட சொல்லுங்க சார், ப்ளீஸ். நான் போய் மெடிசன்ஸ் கொண்டு வரேன். ஓகே சார். 2 minutes. ஓகே சார். ஹலோ, யா ப்ளீஸ் வெயிட், I'll come. சத்யா, என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓகே, போற வழியில பார்த்துட்டு போயிடலாம். பரவாயில்ல சார். சத்யா, அதான் நான் கட்டிட்டு இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ், இதுல ஒரு ஃபிளாட் உனக்கு கிஃப்டா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ வேண்டாம் சார், எங்க கவலையும் கோவத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு மாறிட்டீங்க, அது போதும் சார் எனக்கு. ஆக்சுவலி பாரோட டான்ஸ் ப்ரோக்ராம்ல வச்சு உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அங்க நீங்க வராததால தண்ணி இறங்குனதும். ஏய் சத்யா, பாத்து. பாரு, என்னது காருங்க முன்னாடி சவுண்ட் கேன்சல். பலமேதடா புலியை காக்க, வலிமை ஏது பாண்டு பிள்ளை மனைவியை காக்க. பலமேதடா சுக்ரீவனுக்கு, பலமேதடா எனக்கு நீய வலிமை கிருஷ்ணா. நீங்க என்ன மாத்தலடா, சீட் பண்ணீங்க, அவ்வளவுதான். சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், பார்வை விட்டுருங்க சார். அவளை ஒண்ணும் பண்ணாதீங்க சார். எனக்கு கேன்சர் இல்ல இல்ல இல்ல. கொன்று மாட்டேன், அடிக்காத. According to great Dr. PP, no pulse. Your Paro is declared dead. கொன்னுட்டேன். உன்னோட பாருவை நீயே கொன்னுட்ட. பாரு 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 பாரு.
தப்புன்னு தானே சொன்ன. என்ன இது? இஸ்மாயில், லாஸ்ட் இயர் நீ எனக்கு கல்யாணம் மட்டும் தானே சொன்ன. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலையா? இதுவும் அப்படிதான். எங்க அப்பாவாலதான் நான் இந்த வேலைக்கே வந்தேன்டா. இந்த புதக்குழியில இருந்து வெளியே வரவும் முடியாம சாகவும் முடியாம மாட்டிட்டு இருக்கேன். நான் செத்து இருப்பேன்டா. இவன் தான் காப்பாத்துனா. சார், ராமு உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம் சார். ஜாக்கிரதா சார். ஆமா, இவ சொன்னா. ஆக்சுவலா நீ அப்ப ரவியை விட்டதுக்கு உனக்கு இந்த டாஸ்க் கொடுத்திருக்க கூடாது. ஆனா என்ன பண்றது? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்ட செஃப் மட்டன் கறி பிரசன்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுவே ஆர்டர் பண்ண டேபிள் கிட்ட ஒரு கசாப்பு கடைக்காரன் ஆடை கூட்டிட்டு வந்து கழுத்தை அறுத்து தோலை உரிச்சு துந்தாக்கி வறுத்தா மட்டன் இல்ல தண்ணி குடிக்க கூட எவனும் வரமாட்டான். உன்ன மாதிரி நம்பிக்கையான நல்ல கசாப்புக்காரன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் மறுபடியும் ஆர்டரை உனக்கே கொடுத்தேன். இஸ்மாயில், நம்ம வாழணும்னா ஆடு மட்டன் ஆக வேண்டியதுதான். Do you catch my point? சரி, லேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 2 பணத்தையும் கடல்ல போட்டுரு. டேய், வாயா மூடு. தினமும் நமாஸ் பண்ணும்போது அழுதுட்டு இருக்கேன்டா. என் பாவத்தை கழுவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி அந்த அல்லாஹ் இப்ப எனக்கு ஒரு வழி காட்டியிருக்காரு. மனுஷனை கொண்டாதான் தப்பு, உன்ன மாதிரி சாத்தான கொல்லாம விட்டாதான்டா தப்பு. அதுக்கு முன்னாடி என்ன கொண்டுடுங்க. பார்வையில்லாம என்னால வாழ முடியாது. என்ன கொண்டுடுங்க. நீ எங்க இருக்க? எங்களை மாதிரி எந்த பலமும் இல்லாதவங்களுக்கு நீ தானே பலன்னு சொல்லுவாங்க. நீயோ இங்க வரலடா. அவங்களுக்கு யாரு இருக்கா? யாரு இருக்கா? நம்மளுக்கு ஒண்ணு இல்லம்மா. இப்ப நம்மளுக்கு ஒண்ணு இல்லம்மா. ஒன்னு அடிக்காதங்க. ஆசிட் கொண்டு வந்தது என்னோட கையா இருந்தாலும் சார், அதையே எரிக்க நினைச்சேன். அப்ப இவன சாவடிக்கணும். இவன சரியா சொன்னடா. இவனோட பலம் நாங்க தான். அது இனிமே அவனுக்கு இல்ல. உன் கோவத்துல இருக்கிற அந்த காதல் தானே உனக்கு பலம். இவனை போட்டு தள்ளிடு. விடுங்கடா, விடுங்கடா. என்ன
தனி ஆள அடிக்கிறது இல்லடா. ஆம்பளை அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடலாம். 2 பேர்ல ஒருத்தன் தான் பழைக்கணும். என்ன சொல்ற? பாரு, நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேனோ இவனை நான் அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். அந்த கோவம் என்ன உள்ளுக்குள்ள சுட்டு எரிக்குதா? நான் அவனை அழிக்கணும். சிக்கின புலி முறையிட்டு அழுதிட பயந்து போய் வந்தியே பதட்டம் துரத்திட பாவத்தின் எல்லை வரை கவனம் கொள்ளு நீயே பண்டிகை வேளையில் சிதறடிக்கும் சின்ன குயில் சிந்தனையும் புகழும் இணையன நினை நீயே எந்த குரலில் அழைக்க நீ இங்கே வருவா பலமேதடா 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 வாடா வா. இவன் தான் நான் ஜெயிச்ச மாதிரிதான். இவ உயிரோட இருந்தாலும் செத்த மாதிரிதான். எதிரியை அழிக்க கோபம் கொண்டு உடலில் ரத்தம் கொதித்து எழவே சூழ்ந்த உலகத்தில் கிருஷ்ணா என நீ காத்திடவே அடர்ந்த இருட்டிற்குள் ஆயுதம் தேவையில்லை கண்கள் இருக்கையிலே கத்தி
எதற்கு கிரமத்தை கண்களால் வீழ்த்து விடு. யார் யார் பலம், யாருக்கு பலம்? பட் எப்போது செஸ்ட் மேல அடிபட்டதுன்னா டிஃபிப்ரிலேட்டர் நார்மல் டைம்ல கூட கவுண்டர் ஷாக் கொடுக்கும். வாலியின் கதை முடித்தது போல் இவன் கதையை முடிக்கவா? மரத்தின் பின்னால் செய்த சூழ்ச்சி மீண்டும் வந்து செய்திடு. பாவம் செய்த அரகனை அழிக்க சக்தி தந்திடு. சாமானிய மனிதனுக்கு வீரத்தை கொடுத்திடு. என்ன பலம் இருந்தாலும் நீதி நியாயம் ஒன்றுதான். வேஷம் எதுவாயினும் அது நாசமாகி போவதற்கே. ஆவேசம் கொண்டாலே அது தோல்விக்கு வழிவகுக்கும். கஷ்டங்கள் வருவதெல்லாம் மனவலிமை கூட்டத்தான். அநீதியின் முதலுக்கு காலத்தால் முன்புண்டு. பலமில்லா மனிதனுக்கு காதல் தான் துணை. காதல் கொண்ட மனிதனுக்கு எவன் தான் இறை. ஆக்ரோஷம் கொண்டு நீ அக்னி போல் எரி. பலவீனம் இருந்தாலும் காதல் பலத்தால் ஜெயித்திட நீ. வேணா செஸ்ல அடிக்காத, நான் செத்துருவேன். ப்ளீஸ் வேணா, செஸ்ல அடிக்காத ப்ளீஸ். ப்ளீஸ் டோன்ட் ஹிட் மீ. வேணா. இதை எட்டு இல்லடா பிளாக் போஸ்டர். இந்த மர்டர் போலீஸ் கேஸை பத்திலாம் நீங்க பயப்படாதீங்க. எவிடன்ஸ் இல்லாம கிரைம் பண்றதா இவகிட்ட இருந்தா எப்படின்னு கத்துக்கிட்டேன். நீங்க நல்லா இருங்க.